வணக்கம். என் பேர் நித்யா. இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சீத்தா மரம் முளைச்சிருக்கு. அந்த மரத்தோட வேர்லேயே முளைச்சிருக்கு. நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு. அதை ரிமூவ் பண்ணவும் முடியாது, அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. மரத்தோட வேரில் முளைச்சி வந்திருக்கு. இங்கே ஒரு புளியா மரம் இருந்துச்சு, அதை வெட்டிட்டாச்சு. அதை வெட்டோன்னா நல்ல வெளிச்சம் நல்லா வருது, சூரிய ஒளியும் நல்லா கிடைக்கிது. அதனால் நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சீத்தா மரம் இருக்குது இங்கே வச்சது. இது பழைய வீட்டுக்குள்ள இந்த சீத்தா மரம் காய் வைக்கும். ஆனால் அதெல்லாம் பறிக்க முடியல, எல்லாம் அணில் கடிச்சிட்டு போயிடுது. ரொம்ப உயரத்தில் இருக்குது அந்த பழம்லாம், அதனால் சரியாகவே பறிக்க முடியல. நேற்று பார்த்தா அணில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஏதோ 1, 2 அந்த மாதிரி காய் தான் இருக்குது. இந்த மரத்துக்கு பக்கத்துலேயே செம்பருத்தி மரம் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றாவே இருக்குது. இடம் அவ்வளோவா வசதி இருக்குது, அதனால் அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. அப்புறம் செம்பருத்தி, அந்த ஒத்த செம்பருத்தி கிளை அதுவும் மரமாக ஆகிட்டு சின்னதாக வச்சது. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு மாமரம், இது நாங்கள் வைக்கல, தானாகவே கிளம்பிச்சு. மாம்பழம் போட்டு சாப்பிட்டுட்டு போட்டதில். அப்புறம் பார்த்தா பக்கத்துலேயே ஒரு கொய்யா மரம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நெல்லி மரம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு எலுமிச்சை மரம், அங்கே ஒரு எலுமிச்சை மரம், கருவேப்பிலை மரம், எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. இந்த சீத்தா மரம் எந்த அளவுக்கு வளருதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.